இது கடைசி கட்டம். இதுக்கு மேலே விஜய் நம்ம விமர்சிக்க வேண்டிய தேவையும் ஏற்படாமல் கூட போயிடலாம். அது அவசியமாக கூட இருக்காது. ஏன்னா மே 4க்கு அப்புறம் விஜய் எங்கே இருப்பார்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுடைய எல்லா அரசியல்வாதிகளுக்கும், ஊடகவியலாளர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், பொதுவான மக்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும். விஜய் இந்த தேர்தலில் விஜய்க்கு ஏற்பட போகிற பாடம் என்பது ஒட்டுமொத்தமான சினிமா உலகத்திற்கும் போலி அரசியல் செஞ்சுக்கிட்டு இந்த என்ஜிஓ பாலிடிக்ஸ் பண்ணுற அத்தனை பேருக்குமான சம்மட்டி அடியாக இருக்க போகுது. பிரகாஷ்ராஜ் சொல்கிறார்ல, சினிமாவில் நீ வந்து சிஎம் ஆயிடலாம், இன்ஸ்பெக்டர் ஆயிடலாம், போலீஸ் ஆயிடலாம், ஐபிஎஸ் ஆயிடலாம், ஐஏஎஸ் ஆயிடலாம். ஆனால் களத்தில் அப்படி கிடையாது. களத்தில் மக்களுக்காக முதல்ல அரசியல் பேசு, வாயை திறந்து பேசு, ஒரு 5 வருஷம் பேசு. ஏங்க ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு விஜய்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் நியூ டைரக்டர்ஸ்க்கு அனுமதி கொடுப்பதில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் கொடுக்க முடியாது. ஒரு படத்தை எடுக்கிறதுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நாட்டை ஆள்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாமா? நாட்டை ஆளுவதற்கு அனுபவம் வேண்டாமா? நாட்டை ஆளுவதற்கு அரசியல் தெரிய வேண்டாமா? நாட்டை ஆளுவதற்கு குறைந்தபட்சம் மக்களுடைய நலன் தெரிய வேண்டாமா? மக்கள் பிரச்சனை தெரிய வேண்டாமா? இன்றைக்கி ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்து எழுதி கொடுத்து பேசிடலாம். ஆட்சியும் ஜான் நடத்துவாரா? அது நல்லாட்சியாக இருக்குமா? இது வரைக்கும் நடந்த தேர்தலில் திமுக காரங்க எவ்வளவு, அதிமுக காரங்க எவ்வளவு, நாம் தமிழ்காரங்க எவ்வளவு, தமிழ் தேசியவாதி எவ்வளவுன்னு தெரிஞ்சிச்சு. இந்த தேர்தலில் தற்கூரி எவ்வளவுன்னு தெரிய போகுது. அது வேணால் நடக்க வாய்ப்பு இருக்க ஒழிய வேறு எதுவும் நடக்காது. இந்த நிலத்தில் திராவிட கட்சிகளுக்கு ஒரே மாற்று அப்படின்னா அது தமிழ் தேசியம் மட்டும்தான். திமுக அதிமுக ஒரே மாற்று அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். மாற்றம் என்ற சொல்லை சொல்வதற்கு, நாங்கள் மட்டுமே மாற்று என்று சொல்வதற்கு தகுதி வாய்ந்த கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். இலவசம் கொடுக்கிற இந்த திமுக அதிமுக தாவேக்கா மத்தியில் இலவசம் கொடுக்க மாட்டேன், கல்வி மருத்துவம் கொடுப்பேன்னு சொல்ற நாம் தமிழர் மாற்றா இந்த தற்குறி மாற்றா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் சிந்தியுங்கள்.